அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, குறிப்பாக மேடையில எங்களுக்கு பின்னிருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய யாருக்காக பணி செய்ய வேண்டும் என்ற அரசியல் கட்சி இருக்கிறது, யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ நம்முடைய நண்பர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கிறார். முதல் அவர்களை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அறிமுகப்படுத்துகின்றேன். எங்களுக்கு பின்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட இந்தியாவிலே ஒரு எழுச்சியோடு மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனர், அதாவது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ஹரி அவங்க இருக்கிறாங்க. அவர்களை முதல்ல வரவேற்கிறேன். ஃபவுண்டர் ஆஃப் பேர்ட் ஸ்கேல் ட்ரோன் டெக்னாலஜி நடத்துறாங்க. கௌரி சங்கர் ஐயா நாட்டுக்காக விமானப்படையில வேலை பார்த்தாங்க, எக்ஸ் ஏர்போர்ஸ் ஐயா கௌரி சங்கர் அவர்களை வரவேற்கிறோம் இந்த மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு. சாதனா 2ஆம் ஆண்டு சிஏ ஸ்டூடெண்ட். சாதனா அருமை சகோதரிய வரவேற்கின்றோம். ஓல்டேஜ் பர்சன் என்று சொல்வதை விட நம்முடைய சமுதாயத்தில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 60 ஆண்டுகளுக்கு மேல ஒருவர் சென்றுவிட்டால் சமுதாயத்தினுடைய பொறுப்புணர்வுக்காக நம்முடைய மேனிபெஸ்டோ இருக்கு. இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய அம்மா பெரிய நாயகி அம்மா அவர்களை வரவேற்கின்றோம் மேனிபெஸ்டோ ரிலீஸ்க்கு. விவசாயியாக இருக்கக்கூடிய ஐயா சென்னியப்பன் ஐயா இருக்கிறாங்க, கரும்பத்தம்பட்டியை சார்ந்த விவசாயி ஐயாவை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். அதே போல ஆட்டோ டிரைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுநர், அவர்களை நம்முடைய மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். மகளிர் சுய உதவி குழு, அதன் மூலமாக டெய்லரிங் அண்ட் ஸ்டிச்சிங், அதன் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் வாழ்வது மட்டுமல்ல நிறைய நபர்கள் உருவாக்கக்கூடிய அருமை அக்கா கண்மணி அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல இந்த நியூ ஏஜ் எக்கானமியில வீக் ஒர்க்கரா இருக்கிறாங்க, நமக்காக கடுமையாக பணி செய்யக்கூடியவங்க, நிறைய நேரம் மறந்துடணும். ஸ்விக்கியில இருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் லோகேஷ் அவங்க வந்திருக்காங்க, அவர்களையும் இந்த மேனிபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். அதே போல பிளவர் ஷாப் விட்ட சாலையோரத்துல பூ வியாபாரம் செய்யக்கூடிய அண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம். அதே போல ஐடி ஒர்க்கர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே பணிபுரியக்கூடிய சகோதரர் அரவிந்த் அவங்க வந்திருக்கிறாங்க, அவரையும் வருகின்ற வரவேற்கின்றோம். அன்னி அவர்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட், உமன் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நாம இன்னைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டி சொல்றோம், அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அனைவரும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்று நம்புகின்றோம். அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி அன்னி அவர்களுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோயம்புத்தூர் என்றால் எம்எஸ்எம்இ, அந்த எம்எஸ்எம்இயின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. 34 ஆண்டுகளாக வேறு வேறு துறையில பணிபுரிந்து பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ துறையினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 12 நபர்கள் சாட்சியாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கின்றோம். அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், அவங்க தான் நம்முடைய மேனிபெஸ்டோ பிரதியை வெளியிடுறாங்க. நம்முடைய 12 நண்பர்கள் யார் வந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் விவசாயிகளுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் நம்முடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்து பாரத் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருந்து நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அக்கா அனுஷா அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அண்ணன் கல்யாண சுந்தரம் அண்ணன் நம்முடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சூலூர்ல இருந்து செந்தில்குமார் அண்ணன் எஸ்ஆர் அண்ணன் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு கழுகு பார்வை போல வேகமாக உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். நம்முடைய மேனிபெஸ்டோ பார்த்தீங்கன்னா நமது கனவு நமது கோவை, கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு, வேட்பாளராக என் கனவு நமது கோவை, கோயம்புத்தூருக்கு வேட்பாளர் இருக்கக்கூடிய கனவு, இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தல் மேனிபெஸ்டோ அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லி இருப்பது 100 வாக்குறுதி 500 நாட்கள். 500 நாட்கள்ல கோவைக்கு 100 வாக்குறுதி தான் நம்முடைய மேனிபெஸ்டோனுடைய முக்கியமான இது. அதுல முக்கியமான 15 விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம். அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம், ஒரு காப்பி கொடுத்துட்றோம், அதை நீங்க பார்த்துக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு
அது மக்கள் குறை தீர்க்கும் மையமாக 6 சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும். கோவை விமான நிலையத்தை உலக தரத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும். கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்தில் 2வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம். கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌஷிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம். விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம். கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசுடைய NCB மையத்தை கோயம்புத்தூரில் நிறுவுவோம். கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம். கோவை டிஃபென்ஸ் காரிடார்ல செமி கண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம். கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசினுடைய 4 நவோதயா பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம். இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த 500 நாட்களுக்குள்ள அதாவது 1.5 வருஷத்துல 250 மோடி ஐயாவுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம். வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் ஃபார் அவர் ஓல்டர் ஜெனரேஷன் அதை கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து 10 புதிய ரயில்கள் இயக்க முயற்சி எடுப்போம். சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம். கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம். ஆயுஷ்மன் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் 3 ஃபுட் பேங்கை அமைப்போம். அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து 3 கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல 3 ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும். கடந்த 10 ஆண்டுகள்ல கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம். இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம். கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் மிக முக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்குதுங்க. இன்னைக்கு 15 விஷயங்களும் உங்கள் முன்னாடி வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம். அதுவும் தனித்தனியாக 6 சட்டமன்ற தொகுதிக்கு தனித்தனியான தேர்தல் வாக்குறுதி, ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி. நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை 5 ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷனல் மேப்ல கோவை மாநகரம் இருக்கும். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு, நாளைக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை இப்பொழுதே ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இது 100 வாக்குறுதி 500 நாள், இதுதான் நம்முடைய இலக்கு. போர்க்கால அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். நாளைக்கு வந்திருக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், குறிப்பாக 12 அற்புதமான நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், நன்றி தெரிவித்து அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்க, நம்முடைய 12 நண்பர்கள் மேடையின் மீது இருப்பவர்களும், நம்முடைய வேறு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த வாக்குறுதி அவர்களோடு இணைந்து பெற்றுக் கொள்வார்கள். இந்த வாக்குறுதியினுடைய சாட்சி அவங்க தான். நம்முடைய 12 நண்பர்கள் யார் வந்திருக்கிறாங்க,
100 வாக்குறுதியும் அவர்களை மையப்படுத்தி தான் மக்கள் மன்றத்தில் வைக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய 12 நம்முடைய வேறு வேறு பொறுப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி இருங்க எல்லாரும் ஒரே நேரத்துல கேட்டா எப்படிங்க பதில் சொல்லுங்க? ஒரே கேள்விதான். அப்ப எல்லாத்தோட சார்பில இவங்க ஒருத்தன் கேட்பாங்கன்னு சொல்லுங்க. அக்கா கேட்கட்டுமா? எல்லாத்தோட சார்பா அக்கா கேட்பாங்க. வாய்ப்பு கொடுங்க. போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நீங்க கோட் வயலேஷனுக்காக ஹேண்ட்புக் டு த கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் கமிஷனுடைய எலெக்ஷனுக்கு வரக்கூடிய கைட்லைன்ஸ் ஹேண்ட்புக் ஃபார் கேண்டிடேட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா 7.5.1 ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து முறையாக அனுமதி பெற வேண்டும், அப்ளிகேஷன் டைமுக்கு கொடுக்கணும், லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு தனி பர்மிஷன் வாங்கணும். 7.5.2 ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமோ லவுட் ஸ்பீக்கரோ நைட்டு 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. 7.5.3 கடைசிக்கு 2 நாட்கள் பயன்படுத்தக்கூடாது, 48 மணி நேரம். 10 மணிக்கு மேல ஒரு கேண்டிடேட் மக்களை சந்திக்க கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ, ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளா நம்ம பிரச்சாரம் முடியறக்கே நைட்டு 12, 1 மணி 1:30 ஆயிருக்கு. ஏன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு இடத்துல லேட் ஆகுது, சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா 10 மணிக்கு மேல மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்திச்சு கை குலுக்கிட்டு ஒரு வணக்கம்னாச்சு சொல்லிட்டு வரீங்கன்னா மக்கள் அங்கே காத்திருக்கின்றார்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டமே வரல, யாருமே இல்ல, 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியுங்க? பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிக்கிறாங்க. அரசியல் மாற்றம் வேண்டும் என்று இருக்கின்றார்கள். நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கடைசி 3-4 பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது. இந்த எதுவும் புது பாயிண்ட் எங்கேயுமே போலீங்க. நாங்க 10 மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு, அம்மா 10 மணிக்குள்ள வர முடியல, பேச முடியல, 10 மணிக்கு மேல பேசக்கூடாது, அதனால மன்னிச்சுக்குங்க, அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் நேற்று போயிருந்தோம். அங்கே காவல்துறையும் இருந்தாங்க. அதனால பத்திரிகை நண்பர்கள், நீங்க போய் அந்த பகுதியில ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில போய் நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள், நாங்கள் 4 மணி நேரமா காத்திருந்தோம். ஒரு அரசியல் கட்சி 10 மணி ஆச்சு நாங்க மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது. 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. ஆனா 10 மணிக்கு மேல மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இது 7.5.1ல முறையாக அனுமதி பெற்ற ரூட், புதுசா டிவியேட் ஆகல, டைவர்ட் ஆகல. ஆனால் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். செகண்ட், இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்திருக்கிறீங்க, பிரதமராக 10 மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து, இந்த மாதிரி 10 மணிக்குள்ள வர முடியல, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்திருக்கு. ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது. அண்ணன் எங்க ஊர் கோயிலுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க, குழந்தைக்கு பேர் வைங்க, இறங்கி வாங்க, மாலை மரியாதை ஏத்துக்குங்க, ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நெல்லுங்க. சோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது மக்களை 10 மணிக்கு மேல சந்திச்சு, சரி காவல்துறை இருந்தாங்களே, நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுகிறேன். எல்லா இடத்துலயும் காவல்துறை இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோகிராஃபி டீம் இருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து 10 மணிக்கு மேல பேசினதை அவங்க ரிலீஸ் பண்ண. எந்த ஸ்குவாடு? அதான் டிஎம்கேயோட கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் டைம்
எப்பவுமே டிஎம்கே காரன் கையில கட்டை போட்டுக்கிட்டு 2 இங்க ஊத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுப்பது சகஜம்தான். இதை 70 ஆண்டு காலமா பார்க்கிறோம். அது புதுசு கிடையாது. ஆனா இன்னைக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா மக்களுடைய கோபம், மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து 9:30 மணி 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க, பவரெல்லாம் அவங்க பக்கம், காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம், அத்தனை காவல்துறை இருக்கு. யாராச்சும் வந்து பிஜேபி காரங்க எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளாம் காதுல என்ன பூ சுத்திருக்கோமா மேடம்? தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க, கேமராமேன் இருந்தாங்க, ஸ்டாட்டிக் இருந்தாங்க. அவங்க யாருக்கிட்டையும் வீடியோ இல்லையா? நேற்று இரவு என் பிஜேபிக்கு போய் 4 பேர்த்து அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடிச்சாங்க சொல்ல தெரியாதா? அதனால நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கை கலப்பு அங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க. இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான். எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை. அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்? திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிக்கிறாங்க. சோ நான் கேட்கிற ஒரு வீடியோ இல்ல. 10 மணிக்கு மேல அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வீடியோ எங்க? What did I say? I am giving you the election commission guideline to say I have every right to meet people after 10 p.m. Which election commission rule stops me? You please quote the order, madam. Is there any guideline, regulation in election commission which says a candidate after 10 p.m. if he goes late to a predetermined point, which is approved by the police, and which from morning till evening we go only in the predetermined route, because of delay from morning till evening, if we reach a spot late, which election commission manual or handbook prescribes at 10 o'clock the candidate has to abruptly leave the vehicle and go to his home? It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission, because in a predetermined route you are going and saying sorry to the people, sorry I can't come before 10 o'clock. You are giving your apology to them, you are coming back. Now my question to the police and others is they have to show a video where I have sought vote for myself or for the Lotus. That will be a violation. That they have to show. From your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They are unfit to be doing the election duty. Then how the case had been registered by the police and the election? What case registering is a big thing? Case India FIR registration is a big thing. You want, you can register 1000 FIR today. 1000 FIR, you go to a police station, you can register against anybody. Saying that continuously you've been violating law, the police are not taking action, and so they don't mind taking action on the returning officer. What continuously, madam? You are a reputed journalist. You have to speak with facts. You cannot speak like a DMK spokesperson. You tell me what continuous allegation, what violation. You tell me violation number 1. What is it violation? Where did we violate? What time we violated? Please tell me, madam. When somebody is asking you this, it is your right as journalist. You question back, right? Annamalai cannot have a different justice in Coimbatore. DMK cannot have. Madam Preeta has to ask me, sir, this is allegation number 1 happened on this date. So you cannot say in the air saying, continuously Annamalai is violating, so they are acting. That is not a good journalism, and neither my answer is good enough for that. They are saying that they file charge against the returning officer. 10 மணிக்கு மேல 100க்கு மேற்பட்டவர்கள் எங்க கூட்டமா போனாங்க? I can release the whole footage. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். 100க்கும் மேற்பட்டவர்கள் 4 மணி நேரமா நிக்கிறாங்க. That's a static crowd. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க 4 மணி நேரம். யாரு ப்ரொசஷனா போறாங்க? அந்த ஃபுட்டேஜ் கூட்டிருக்க இத்தனை கேமரா இருக்கீங்களா, ரெக்கார்ட் பண்ணீங்களா? எத்தனை பேர் என் கூட நேத்து வந்தீங்க? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா? அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க. இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட், காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட். சில பல காரணங்களுக்காக நாங்க லேட்டா அங்க போயிருக்கிறோம். டிராபிக் ஜாம், ஒரு இடத்துலயும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது, 5 நிமிஷம் ஆகுது, மக்களை சந்திக்கிறோம். கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு 10 மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம். ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். சாரிங்க 10 மணிக்கு வர முடியல, பகல்ல வந்து நான் பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது எந்த வயலேஷன் நீங்க சொல்லுங்க சார்? இது எந்த வயலேஷன்?
So meeting the people is okay. That doing campaigning after 10 o'clock. Sir, I'm talking in Tamil and English to you. I hope you understand Tamil and English. Am I talking in French and Latin to you? Am I talking in German to you? I've given you the Election Commission guidelines. Election Commission, anywhere it says after 10 o'clock the candidate has to keep his mouth shut. It only talks about loudspeaker from 10 o'clock to 6 p.m. 10 a.m. to 6 a.m. is only what it talks. I am telling you in beautiful Tamil and English. I am well within my right to switch off my microphone at 10. Well within my right to complete the yatra route for the day, which is pre-approved by the police, and meet the public who has already gathered there, waiting for me. Okay, I'll go for the second thing now. Let us imagine I'm not going there. At 10 o'clock I say bye-bye, time is up, I'm going back home. What is the guarantee people will not create a law and order there? Of course they'll create. They're waiting for 4 hours. They will say the candidate doesn't even have the basic decency to come and meet me. In a democracy, this has to happen. For example, DMK, nobody comes to their pracharam. Am I responsible for it? If nobody comes, they take 10 pride crowd, they make 10 pride crowd to stay there. The candidate gives one speech, he moves to the next point. If that is their political model, how am I responsible for their model? I am responsible for our model only. ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்புன ஒரு பெண்ணை ஆபாசமா பேசி தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. அதை பத்தி யார் தெரியாதுங்கண்ணா? இதே மாதிரி கோவை சிங்காரனூர் பகுதியில் இதே மாதிரி மே 17 வந்து பாஜக தாக்கப்பட்டதா ஒரு வீடியோ ரிலீஸ். அண்ணா உங்களுக்கு இதே வேலைண்ணா. நீங்க அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க. டிஎம்கே பணம் கொடுத்து ஒருத்தனா கூட்டிட்டு வருவான். நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க. எங்க ஆளு கை கட்டி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும். அதான் ஆசை உங்களுக்கு. அப்படியே காது நல்லா கேட்பா கேளுப்பான்னு. வாக்குவாதம் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொரு கருத்து வைப்பாங்க. கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா. நீ என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுட்டு போகணுமா? இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் அவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க? இது குத்துறா, இவன் கொடைறான், எங்களுக்கு கூட்ட வரல, அவங்களுக்கு கூட்ட வருது. இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல? டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க, நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட்புக் கூட பதில் சொல்றேன். 10 மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லிருக்கு. Today morning, DMK candidate in a press conference has said that BJP என்னன்னா? is using 10 மணிக்கு மேல ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம். இது நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனீங்க. ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட். புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா நாங்களா வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து, சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணாமலை கோட்டு போடுங்க, தாமரை கோட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்க அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நின்னாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க. ஏப்ரல் 19 வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை. இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றது? ஜூன் 4ஆம் தேதி இங்க இருக்கீங்களா? டிக்கெட் போடுங்க, வெளியே போறீங்களா? ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா, வெளியே போவீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போக மாட்டீங்க, ஊருக்கு தான் இருப்பீங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் பார்த்து பேசுவோம். 15 வாக்குறுதி சொல்லிருக்கீங்க இல்லையா? 15 வாக்குறுதி சொல்லணும், 100 வாக்குறுதி சொல்லியிருக்கோம். 100 வாக்குறுதி இது 10 ஆண்டுகள்ல இதுக்கு முன்னாடி செயல்படுத்த முடியாததுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம். என்ன கேள்வி கேட்கறீங்க? ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும், தப்பா போயிடும். வாய் இருக்குன்னு நீங்க இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேட்பீங்களா? புதுசா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு பிஜேபி 2024. அப்ப ஏன் 2014 செய்யல? இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம், ஏன் 1991 செய்யல? இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு? இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அதான. அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்கலாமே. ஏன் நீங்க 1960 இதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல? கேட்கிற கேள்வி ஒரு நாய் இருக்கணும். ஸ்மார்ட் சிட்டி சம்பந்தமா சொல்லிருக்கீங்க. ஆனா ஸ்மார்ட் சிட்டி சம்பந்தமா சட்டமன்றத்தில் இது வரைக்கும் எந்த கேள்வி எழுப்பப்பட்ட மாதிரி தெரியலையே.
எழுப்புறப்ப எழுப்புவோம் அண்ணே. நான் பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கேள்வி கேக்குறீங்களா? எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூற்றுக்கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன். சட்ட பேரவையில பேசியிருக்கேன். ஊழல் நடந்திருக்கிறது தொடர்பா பணிகள் வந்து அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. பணிகள் சரியா நடக்கலாம்னு பேசிருக்கீங்க. ஊழல் நடந்திருக்கு, அது தொடர்பா சிறப்பு தணிக்கை குழு அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. அது தொடர்பா நீங்க பேசுறது. ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பத்திரிகை நண்பர்கள், நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்க. அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அறம் இருக்கான்னு நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கும். கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி, அறத்தோட கேள்வி. இல்லண்ணே 2 ரூபா குறைக்கலனே. பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபா 7 ரூபா தீபாவளி அன்னைக்கு குறைச்ச போன வருஷம். அது நீங்க பாக்கலையா? சரி, நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் 5 ரூபா 4 ரூபா குறைப்புன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா இது வரைக்கும்? இல்ல இது வரைக்கும் இல்ல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க, கேட்டீங்களா இது வரைக்கும்? நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும். இந்த ஜேர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டுருக்கோம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட அண்ணே நியாயமா இருங்கண்ணே, சாப்பிட்ற சாப்பாடுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா? ஏன்னா வெக்கமா இல்லையா? 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன், 100 ரூபா குறைக்காம வந்தீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? 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 ஒரு நிமிஷம், நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க, கேட்டீங்களா? ஒரு நிமிஷம். நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க. 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க. அறத்தோட சொல்ல நீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்காங்க. நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லியிருக்காங்க. குறைச்சாங்களா? இல்லை, நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம். அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது. நண்பர் திரும்ப கேட்டுக்கணும்ல. அண்ணா எலெக்ஷனுக்கு மட்டும் 2 ரூபா குறைக்கல. போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க. அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க. அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. அது கேட்டிருந்தாரு நல்ல ஜேர்னலிஸ்ட். இவங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு? அண்ணா எலெக்ஷன் மட்டும் 2 ரூபா குறைச்சிங்க. எலெக்ஷன் மாதிரி யாருங்க 2 ரூபா குறைச்சா? 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம்? கேள்வியில அறம் இருக்கணும், கேள்வியில உண்மை இருக்கணும், கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும். ஆமாண்ணே, ஒரு நிமிஷம். மக்கள் முடிவு பண்ணிட்டேன். நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் ஆனஸ்டா சொல்றேன், பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுண்ணே. அதே மாதிரி அரசியல்வாதினால் 2 கொம்பு இல்ல. ஒரு நிமிஷம், மக்கள் தான் பாக்குறாங்க சார், மக்கள் தான் பாக்குறாங்க. நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே. மக்கள் தானே பாத்துட்டு, உங்களையும் மக்கள் பாக்குறாங்க, என்னையும் மக்கள் பாக்குறாங்க. பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேட்கிறேன். சரி, ஒரு நிமிஷம். கம்ப்யூட்டருக்கு கூகுள் இருக்கு. மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குறைச்சா உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க? சின்ன பாப்பாவா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா? பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை, குறைக்கவே இல்லை. தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க 10 ரூபா 7 ரூபா குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? Are you that confident? இல்ல இல்ல இல்ல, I want test you. Are you that confident? போன தீபாவளி 10 ரூபா 7 ரூபா நாங்க குறைக்கல. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க, தெரியாத கேள்வி கேட்காதீங்க. ஞாபகம் இல்ல, தெரியாதுன்னு விட்டுருங்க. மத்திய அரசுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். அதை அனுப்பிச்சிருக்கோம். அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமா சொல்றோம். கரெக்டு தானே, சிஏஜி கரெக்டா வேலையை செஞ்சிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய யார் பினான்ஸ் செக்ரட்டரி கோபம், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்தில் இன்ஃபிளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க இண்டிபெண்டா தணிக்கை நடத்தி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு, புத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கமும். ஆனா இதே சிஏஜி தமிழக அரசினுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பத்தி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடமாத்துறாங்க? அதே கேள்வியை நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஏன் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையா?
இல்ல ஒருவேளை சிஏஜி அதிகாரியினுடைய தணிக்கைக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நீங்க சிஏஜியினுடைய தணிக்கைக்கு எந்த விதத்துல மாறுபடுறீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. திமுகவினர் பல இடங்களில் போஸ்ட் ஓட்டிருக்காங்க. ஜிபே என்ற பேர்ல வந்து பிரதமர் மோடியுடைய படத்தோட பாஜக செய்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லி வேணா ஒரு ஸ்கேன் பண்ண வீடியோ வர மாதிரி வந்து போஸ்ட் ஓட்டிருக்காங்க. மூளை இல்லாம பாக்குறேன், மூளை வளர்ச்சி குறைந்தவர்களா பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பாக்குறேன், எல்கேஜில சேர்த்து ஒண்ணுன்னு பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். போஸ்ட் ஓட்டவங்களும் அப்படித்தான் நான் பாக்குறேன். நீங்க ஊழலுக்கு எதிராக வந்து பேசுறீங்க. ஆனா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக இருக்கக்கூடிய டிடி விஜயநகரன், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் பயங்கரமான ஊழல் புகார் இருக்கு. இது வந்து ஊழல் எதிர்ப்புல வந்து பின்னடைவா இருக்காது. பின்னடைவா இருக்காதுன்னா மக்களுக்கு தெரியும் யார் ஊழல் யார் ஊழல்வாதிகள் மக்களுக்கு. அப்ப இவங்க ஊழல் வேண்டாம். அது உங்களுக்கு வெட்டுறேன். நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணுங்க, 80 ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துறீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு கேமரா வச்சிருக்கீங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்களேன். நீங்க டிவியில போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். நான் அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா பேசணும். On this electoral bond issue will be an election issue for Why it is good only? We are very transparent. What is wrong in it? What is wrong in it? Whichever party willfully they donated, it is all in the public eyes now. So what is there to hide? Why will it be a setback? BJP have taken almost 60% of the electoral bonds. If they like BJP, they are giving to BJP. If there is a TV channel which is number 1 TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is number 1. Can I go and kill them? Which channel people like, people watch. Which party people like, people donate. So can I go and put the gun to that editor's head and say, you are number 1, I am going to kill you. Please don't run the channel. So your answer is like that logic. இதை பத்தி நீலகிரியினுடைய அப்சர்வர்ட்ட நீங்க கேட்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில புகார்களை வச்சிருக்காங்க. அது பொதுவெளியில் அந்த கடிதத்தை பார்க்கிறோம். நீலகிரியினுடைய ரிட்டர்னிங் ஆபீசர், நீலகிரியினுடைய ஓவரால் அப்சர்வர் யார் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கிறோம். நான் பதில் சொல்ல விரும்பல. அது நீலகிரியில் என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுது. தமிழ்நாடு முழுவதுமே எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அது காட்டுது. எதுக்கு போட்டி போடணும் அவங்களோட? சரி, நாங்க எதுக்கு அவங்க செய்யறதை நாங்க செய்யணும்? கேட்கிறோம். எதுக்கு போட்டி போட்டு கேட்கணும்? இல்ல அவங்க போட்டி போடுறாங்களா, நாங்க எதுக்கு போட்டி போடணும்? நாங்க எப்படி வாக்கு கேட்கிறோமோ அந்த மாதிரி நாங்க கேட்கிறோம். யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம். இந்த வாக்குறுதி 100 வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது, நீங்களான்னு சொல்லாம இந்து மட்டும் தான் ஏறலான்னு? மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே, பாலம் எல்லாத்துக்கும் தானே, தண்ணி எல்லாத்துக்கும் தானே. ஸோ வாக்குறுதி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. உங்களுக்கே அந்த கோவம். முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்ல, கிறிஸ்டியன்ங்கிற வார்த்தை இல்ல, அப்ப மெட்ரோ ரயில்ல போர்டு வச்சிடலாமா நீங்க கேக்குறீங்க? நாங்க எல்லாருக்கும் பொதுவான வாக்குறுதி தான் கொடுத்துருக்கோம். Why will I move the court? Why will I move the court? Correct, they will investigate, they will throw the case away. Why, sir? Why should I waste the High Court's time? High Court is busy with so many things. Why should I go and clutter the High Court's time? I have read you the law. Now police has to produce a document to show after 10 o'clock I campaigned seeking votes. Then let them produce. I sit in the office, I go in the public after 10. Does it mean the candidate should not go anywhere? Because you are that afraid? Is the state police missionary that succumb to DMK? Are they that afraid of Annamalai? Annamalai should not even leave the room, lock him inside that room and house so that he should not campaign. Are they that desperate for victory? Do you see this case has been filed out of some pressure on it? How do you see, sir? I also don't see anything. I see some officer who doesn't know the law, who is doing it under DMK's pressure. அண்ணே ஒன்னா அடிச்சுதான் வழக்கு போட்டிருக்காங்கண்ணே. நான் அடிச்சுதான் அதுக்கு பதில் சொல்லல, அதுக்கு பதில் சொல்லல. அன்னைக்கு தம்பி நானும் ஒன்னாதான் போறோம். அவர் எப்படி நம்ம கிட்ட நடந்துட்டாருன்னு கேள்வி. ஒரு நிமிஷம் கேள்வி மறுபடியும் கேட்ட கேள்வி அப்படியே கேளுங்க. தெற்கு தொகுதியில இந்த மாதிரி வந்து பாஜக கேடர் ஒருத்தர் அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு அவர் இன்னைக்கு வரைக்கும் உள்ள இருக்காரு. அது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பாஜக தொடர்ல அடிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. ஏன் பாஜக அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் வீடியோ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உங்க கேள்வி என்ன கேட்டீங்க இதுக்கு முன்னாடி? தொடர்ந்து ஏன் பாஜக தொண்டர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்க. வீடியோ போட்டு பாப்போமா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஒருதலை பட்சமா நீங்க கேள்வி கேட்டா பொறுப்பு நானா? குற்றச்சாட்டு 10,000 பேர் வைப்பாங்கண்ணா. நீங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பிரஸுக்கு வேலை தானே. எல்லாம் பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொல்லணுமா? நீங்க கிரவுண்ட்ல போய் கேளுங்க. 4 பேர் பொதுமக்களை போய் கேளுங்க. நேற்று யார் 10 மணிக்கு மேல காத்திருந்தது யாருன்னு கேளுங்க. நான் எப்படி பிஹேவ் பண்ணேன்னு கேளுங்க. நீ மக்கள்கிட்ட போய் கேட்கணும்ல. இப்ப திமுக வேட்பாளர் காலையில என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தோல்வி பயத்தால வெளிமாநிலம் இருந்து ஆட்கள் இறங்கி கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாங்க. வெளிமாநில ஆள் யாராச்சும் பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க. நீங்க பாத்தீங்களா? இல்ல உங்களுக்கு கேட்கறேன். பாத்தீங்களா? நானும் பார்க்கல. பார்த்துருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. நானும் பார்க்கறேன். Before you came to that Chamber of Commerce, that industrialists were expressing their concern about that people in the industries are very much affected out of GST. I've given all the reply. Industry is happy. We are going to solve everything. We will audit everything, Anna. கொடுத்திருக்க முறைகேடுகள். manifestoல நீர் மேலாண்மைக்கு தனியா ஒரு இது கொடுத்திருக்கு. யார் தேர்தல் நடத்துறாங்கண்ணா? திமுகவா? தெரியல. திமுக தோல்வி பயம் என்ன வேணாலும் செய்வாங்க. எங்களை பொறுத்தவரை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். சரியான நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். 19ஆம் தேதி நடத்தப்பட வேண்டும். நாங்க தான் தெளிவா இருக்கோமே. நீ தங்கச் சுரங்கத்தையே கொட்டினா கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போவது உறுதி. ஆனால் நாங்க யார்கிட்டையும் போய் தேர்தல் நிறுத்துங்கள்லாம் நாங்க பெட்டிஷன் கொடுக்க போறதில்ல. திமுக கார என்ன இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் அதை தாங்குவான், களத்தில் நிற்பான். ஏப்ரல் 19ஆம் தேதி மக்கள் வந்து வாக்கு செலுத்தும் வரை எங்கள் தொண்டன் களத்தில் இருப்பான். சார், திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் எஸ் மேடம். இதுலையுமே வந்து one major demand from the candidates is on GST. So அது வந்து how do you see that? You should have watched my speech in the Chamber of Commerce today. And today morning I had a meeting with the small scale all associations there, micro, small and medium. And there we have spoken. அமித்ஷாஜி வருகைனா? அமித்ஷாஜி வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அமித்ஷாஜியினுடைய வருகை வந்து 3 இடத்துக்கு இருக்கு. சிவகங்கைக்கு வர்றாங்க, அங்கே ஒரு சிறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்கள் மதுரையில் ரோட் ஷோவில் இருக்கிறாங்க. அதன் பிறகு அடுத்த நாள் கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகரில் இருக்கிறாங்க. அதன் பிறகு திருவனந்தபுரம் போறாங்க. இதுதான் அமித்ஷாஜிக்கு நாளை மறுநாள் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். இப்போதைக்கு இல்லைங்கண்ணா.